சதீஷ் மாதவன் வந்து மறுபடியும் அப்பாவையும் அந்த பிரகதீஸ்வரனையும் வந்து மிரட்டிருக்காங்க. உன்னையும் வந்து உங்க அப்பாவையும் வந்து கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிருக்கிறதா வந்து தகவல்கள் வந்து வருது. யாரோ ஒரு கும்பல் வந்து போயிட்டு அந்த பிரகதீஸ்வரனை வந்து வெட்டி அங்க வந்து கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பிரகதீஸ்வரனுடைய நண்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதீஷ் மாதவனுடைய தாய் அவங்க வீட்டுல இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து போயிட்டு இவர் வந்து வெட்டி ஒரே நேரத்துல ½ அங்க ஒரு கொலை நடக்குது. அது பழிக்குப்படுத்திக்கணுன்றதுக்காக இவங்க தான் சொல்லிட்டு பாவம் ஒரு பெண் அவங்களுக்கு பார்க்காம கூட வந்து இங்க வந்து கொலை செஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிக்கத்தக்க ஒரு அது ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. பழிக்கு பழி அவ்வளவுதான். இந்த விஷயத்துல வந்து எதுவுமே வந்து நான் வந்து தலையிடல, யாரோ ஒரு கும்பல் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்து பிரகதீஸ்வரனை வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்ற கட்டத்துல விசாரணையில தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த பிரகதீஸ்வரனுடைய நண்பர்கள் வந்து கொலை குற்றத்துல வந்து சிக்கிடுவாங்க. அதாவது இந்த தரப்புக்கும் அந்த தரப்புக்கும் வந்து யாரு செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றம் வந்து ஜாஸ்தியான உடனே லா அண்ட் ஆர்டரை வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக டிஎஸ்பியினுடைய தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளை வந்து அங்க வந்து நிற்க வச்சு லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றான்றது தான் வந்து தெரியுது. அதாவது மறுபடியும் வந்து அறிவு சமுதாயமா இருக்கிற ஒரு நிலைமை வந்து மாறி மறுபடியும் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிவு வந்து மங்கி போயிட்டு மறுபடியும் பழைய காலத்து மிருகத்தினுடைய ஸ்டைலுக்கு வந்து போயிட்டு இருக்கு. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், தூத்துக்குடியில ஒரு முன்பகை காரணமா ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை நடந்து அடுத்த 30வது நிமிஷத்துல இன்னொரு கொலை நடக்குது. இந்த கொலை விவகாரம் குறித்து தெளிவா சொல்லுங்க சார். தூத்துக்குடியில கோயில்ல மது குடிச்சதா சொல்லிதான் இது வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணிருக்காங்க. பிரகதீஸ்வரன் அப்படின்றவர் வந்து இந்த சதீஷ் மாதவன் அப்படின்ற அவங்களும் ப்ளஸ் அவங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து கோயிலில் வந்து மது அருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மது அருந்ததை பார்த்துட்டு பிரகதீஸ்வரன் வந்து கோயிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து மது குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரகதீஸ்வரன் கேட்டதுனால அங்கே வந்து 2 பேருக்குமே வந்து தகராறாகி அந்த தகராறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஆகி அப்போ வந்து ஒரு வெளியே போயிருக்காங்க. வெளியே போன உடனே அதுக்கப்புறம் இந்த பிரகதீஸ்வரனுடைய நண்பருடைய கல்யாணம் வந்து நடக்குது. அந்த நண்பரனுடைய கல்யாணத்தில் வந்து ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க. அந்த போஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சதீஷ் மாதவன் அவங்க வந்து போயிட்டு அந்த கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தகராறு நடந்திருக்கு. தகராறு நடந்த உடனே அப்போது இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது அந்த சதீஷ் மாதவன் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டிருக்காங்களாம். மிரட்டுறதுனால வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கும் இதுல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிஎஸ்ஆர் ரசீது மட்டும் தான் கொடுத்தாங்க. பட் போலீஸ் தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் போலீஸ் தரப்புல வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சிஎஸ்ஆர் காப்பி வந்து கொடுத்துருக்காங்க, விசாரணை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு கட்டத்துல வந்து இந்த பிரச்சனை ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சதீஷ் மாதவன் வந்து மறுபடியும் அவங்களுடைய அப்பாவையும் அந்த பிரகதீஸ்வரனையும் வந்து மிரட்டிருக்காங்க. உன்னையும் வந்து உங்கள் அப்பாவையும் வந்து கொலை பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிருக்கிறது தான் வந்து தகவல்கள் வந்து வருது. இந்த தகவல்கள் வந்ததுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆனந்தன் அப்படின்னு அதாவது பிரகதீஸ்வரனுடைய அப்பா வந்து ஏப்ரல் 29 என்னமோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புகளையும் கூப்பிட்டு மறுபடியும் வந்து இது பண்ணியிருக்காங்க, பேசி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரகதீஸ்வரனும் அந்த சதீஷ் மாதவன் 2 பேரும் வந்து நண்பர்களாகவே வந்து இருந்திருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து அரிசி கடத்தலில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஈடுபடுறாரா அங்கே. அவருடைய கண்ட்ரோல்ல இவங்க 2 பேருமே வந்து பயணிச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. யாரு? சதீஷ் மாதவனோட கண்ட்ரோல்ல இவங்க 2 பேரும்? இல்ல
அங்க அரிசி கடத்தல், அரிசி ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசி ம். அதை வந்து கடத்திட்டு ஒருத்தர் வந்து கடத்தல் தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நபரோட வந்து அண்டர் கண்ட்ரோல்ல வந்து இவங்க 2 பேருமே வந்து இருந்திருக்காங்க. அவர் வந்து ஜெயிலுக்கு போன பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள நான் பெரியவனா நீ பெரியவனான்ற மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் வந்ததுனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது வந்து விசாரணையில் வந்து சொல்லப்படுகிற தகவல்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அதாவது பிரகதீஸ்வரனும் அவங்களுடைய நண்பர்களும் மது குடிச்சிட்டு அந்த அந்த கடை பக்கத்தில் வந்து இருக்கும்போது இவங்க வந்து இந்த சதீஷ் மாதவன் யாரோ ஒரு கும்பல் வந்து போயிட்டு அந்த பிரகதீஸ்வரனை வந்து வெட்டி வெட்டி அங்கே வந்து கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு அவங்க வந்து தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பிரகதீஸ்வரனுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினச்சிக்கிட்டு அந்த அந்த சதீஷ் மாதவனுடைய தாய் அவங்க வீட்டுல இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து போயிட்டு இவர் வந்து வெட்டி கொலை பண்ணி. சார், அப்ப பிரகதீஷனை கொலை பண்ணது வந்து சதீஷ் மாதவனே கிடையாதா? இல்ல, அதாவது வந்து யாருன்னு இன்னும் தெரியல தகவல்கள். எனக்கு போலீஸ் விசாரணையில வந்து தெரியும். அபிஷியலா போலீஸ் எல்லாம் இவங்க வந்து அங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ நின்றுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க போயிட்டு யாரோ ஒரு கும்பல் வந்து கொலை பண்ணிருக்கு. ஆனா எதுக்காக கொலை பண்ணிருக்கு, யாரு கொலை பண்ணது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசாரணையில தான் வந்து தெரிய வரும். இப்போ போலீஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த கும்பல் வந்து பார்த்தீங்க அதாவது இந்த பிரகதீஸ்வரனுடைய நண்பர்கள் கஸ்தூரி அப்படின்ற அந்த சதீஷ் மாதவனுடைய அம்மாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவம் அந்த அம்மா வந்து ஒரு அப்பாவே வீட்டில் இருந்திருக்கு, தனியாக இருந்திருக்கு. வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு வந்து வெட்டி சாகிச்சிட்டாங்க. அதில் வந்து இன்னொருத்தர் வந்து அவங்க உறவினருக்கு யாரோ ஒருத்தர் வந்து தடுத்திருக்காங்க. தடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் வந்து வெட்டு விழுந்ததாக வந்து தகவல்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டிஎஸ்பியினுடைய கண்ட்ரோலில் தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 போலீஸ் அதிகாரிகள் வந்து 100 போலீஸ் அதிகாரிகளுக்கும் மேலே ஒரு பதற்றம் ஏற்பட்டுருக்கு. அதாவது இந்த தரப்புக்கும் அந்த தரப்புக்கும் வந்து யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றம் வந்து ஜாஸ்தியான உடனே லாண்ட் ஆர்டரை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக டிஎஸ்பியினுடைய தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளை வந்து அங்கே வந்து நிற்க வச்சு லாண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எஸ்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவரும் வந்து எல்லாத்தையுமே வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. விசாரணை செஞ்சதில் இப்போ 2 தரப்புல இருக்கிற ஆட்களையும் வந்து ஒரு 8 பேரை வந்து விசாரணையில் வந்து எடுத்துகிட்டு வந்து விசாரணை வந்து செஞ்சுட்டு வர்றதா வந்து இப்போதைக்கு வந்து தகவல்கள் வருது. இதில் பிரகதீஸ்வரனை வந்து வெட்டி கொன்னதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதீஷ் மாதவனுடைய ஆட்களா இல்லை சதீஷ் மாதவனும் இந்த கொலையில் வந்து ஈடுபட்டிருக்காரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரணையினுடைய அடிப்படையில் தெரிய வரும். யூகத்தின் அடிப்படையில் வந்து யாரும் வந்து சொல்ல முடியாது. ஒன்று. 2வது, இந்த அதாவது பிரகதீஸ்வரனுடைய நண்பர்கள் வந்து அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour போயிட்டு வந்து ஒரு அம்மா அவங்கள சதீஷ் மாதவனுடைய அம்மாவை வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டைரக்ட் பிரச்சனைகளுக்குள்ளான ஒரு இதாகிடுச்சு. ஸோ ஒரே நேரத்தில் 1/2 hour அங்கே ஒரு கொலை நடக்குது, அது பழிக்குப்படுத்திக்கணுன்றதுக்காக இவங்க தான் சொல்லிட்டு, அதாவது ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து யோசிக்கணும். அவசரத்தில் ஆத்திரத்தில் ஒரு முடிவெடுத்து நம்ம செய்கிற விஷயங்கள் கூட வந்து தப்பாக முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வழக்கில் கூட உண்மையாகவே சதீஷ் மாதவன் வந்து இதில் வந்து ஈடுபட்டு இருந்தாருன்னா பிரகதீஸ்வரனுடைய கொலையில் சதீஷ் மாதவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றவாளின்னு சொல்லிட்டு வந்து தண்டனைக்கு உண்டான ஒரு பர்சனாக வந்து மாறுவார் பின்னாடி. உண்மையாகவே அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து எதுவுமே வந்து நான் வந்து தலையிடலை, யாரோ ஒரு கும்பல் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்து பிரகதீஸ்வரனை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற கட்டத்தில் விசாரணையில் தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த பிரகதீஸ்வரனுடைய நண்பர்கள் வந்து கொலை குற்றத்தில் வந்து சிக்கிடுவாங்க. சார், இப்போ எஸ்பி ஆல்பர்ட் ஜான் சார் வந்து கொலையாளிகளை பிடிக்கிறதுக்காக 5 தனிப்படை போலீஸ் அமைச்சு பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு தீவிரமா. ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே இதெல்லாம் பண்ணியிருந்தா இப்ப 2 உயிர் போயிருக்கிறதுக்கான அவசியம் இருந்திருக்காது இல்ல சார்? அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தரப்புகளை வந்து பேசி அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்துருக்காங்க. காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்க வந்து 2 பேரும் வந்து வெளியில போனதா சொல்றாங்க. போன பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரகதீஸ்வரனும் இந்த சதீஷ் மாதவும் நண்பர்களாக இருந்தார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வருது. அதாவது வந்து வெளியில போன பிறகு நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வரும்போது
அப்போ அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்கடானே சும்மா ஒரு சண்டை வந்திருக்கும் அப்படின்னு. இல்ல அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. மறுபடியும் வந்து 2 பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ பிரச்சனை ஏதோ வந்திருக்குப்பா, சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணியிருக்காங்க, மறுபடியும் வந்து இந்த 2 பசங்க வந்து ஒண்ணா இருக்காங்க, அந்த பிரச்சனை எதுக்கு பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். ஏன்னா கேஷுவலா சொந்த விட்டுட்டாங்க. சொந்த சொந்த ஆட்களும் உறவினர்கள் எல்லாமே கூட அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் மாதவனுடைய ஆட்கள் தான் வந்து போயிட்டு அங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்களா, இல்ல வேற யாருன்னா வந்து கொலை செஞ்சாங்களா, இல்ல கொலை செஞ்சதுனால வந்து பிரகதீஸ்வரனை கொலை செஞ்சதுனால இவங்க ஆத்திரத்துல வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து இன்னொரு ஒரு ஒரு உயிரையும் வந்து பலி கொண்டாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக போக விசாரணை தான் தெரிய வரும். இது இப்ப பாருங்க, இப்போ வந்து பிரச்சனை வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் கோயில்ல மது குடிச்சதுனால பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆமா. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்க, அந்த கல்யாண வீட்டுல வந்து போஸ்டர் வச்சிருந்தாங்க, அந்த போஸ்டர் கிழிச்சதுனால வந்து பிரச்சனை வந்துச்சு, அதுக்காக வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது சொல்லாங்க. இங்கேயே 2 பிரச்சனை ஆயிடுச்சு. 2 பிரச்சனைகள் இருக்கும்போது 3வது பிரச்சனை இன்னொன்று வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அரிசி கடத்தலுடைய நபரனுடைய கண்ட்ரோல்ல இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்றது வந்து பிரச்சனை வந்தது. சார், ஆனா இதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது எப்பன்னா, இந்த பேனரை கிழிக்கும் போது சிசிடிவில யாருன்னு பார்க்கும்போது சதீஷ் மாதவன் இருந்தாரு. அதனால நாங்க அவர் வரும்போது நாங்க வந்து எச்சரிச்சோம், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்பதான் சொன்னாரு, கொலை மிரட்டல் விடுத்தாரு. சரி, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதான் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து 2 பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன அதாவது எழுதி கொடுத்துட்டு ஏதாவது வெளியில வந்தாங்களா, இல்லை நாங்கள் இனிமேல் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு வந்தாங்களா என்னன்றது வந்து அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இருக்கிற தகவல்களை வச்சு தான் நம்ம பேச முடியும். இப்போ ஆத்திரத்தில் வந்து இப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூட இந்த பிரகதீஸ்வரனுடைய பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மது குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த சைடு மதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த சைடும் கோயில்ல வந்து சதீஷ் பிரகதீஸ்வரன் மது குடிச்சிட்டு இருந்தாரா? இல்ல மது குடிச்சிட்டு அங்க வந்து மது குடிச்சிட்டு நண்பர்களோட அங்க நின்றுட்டு இருக்கும் போதுதான் இவங்க போயிட்டு இப்போ வந்து கொலை பண்ணிருக்கிறதா ஒரு கும்பல் வந்து கொலை பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ 2 குரூப்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மது அப்படின்ற ஒரு கோயில்ல இவங்க மது குடிச்சதுனால பிரகதீஸ்வரன் தட்டு கேட்டிருக்காங்க. ஆனா இந்த கும்பல்ல சதீஷ் மாதவனும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்ல கும்பல்ல வந்து சதீஷ் மாதவன் அங்க வந்திருக்காரா என்னன்றது வந்து இப்போ நம்ம வந்து யுகத்தின் அடிப்படையில எதுவுமே வந்து பேச முடியாது. அதாவது விசாரணையில தான் வந்து சதீஷ் மாதவனும் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காரா, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கா, அதுதான் நான் சொல்றேன் இல்லையா. கோயில்ல வந்து மது குடிச்சதுனால பிரச்சனையா, போஸ்டர் கிழிச்சதுனால பிரச்சனையா, இல்ல அரிசி கடத்தல்ல வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையா, இல்ல நான் பெரியவனா நீ பெரியவனான்றது வந்து வந்திருக்க பிரச்சனை, இல்ல அதனால முன்விரோதம் வச்சுக்கிட்டு வந்து இங்க வந்து கொலை பண்ணிருக்காங்களா. அப்ப விசாரணையில வந்து பல கோணங்கள்ல வந்து இப்போ வந்து மேலோட்டமா பார்த்தாலே இத்தனை கோணங்கள் தெரியுது. இத்தனை கோணங்கள் தெரியும் போது இல்ல இதை விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற யாராச்சும் வந்துட்டு வந்து பிரகதீஸ்வரனை வந்து கொலை பண்ணிட்டு போறாங்களா, இதெல்லாம் வந்து தெரியாது. இப்போ யுகத்தின் அடிப்பில் நம்ம எதுவும் பேச முடியாது. சார், சதீஷ் மாதவனே கொலை பண்ணியிருந்தாலும் அதுக்கு அவங்க அம்மா என்ன சார் பண்ணுவாங்க? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா. அதாவது ஆத்திரத்துல வந்து ஒரு சில முடிவுகள் நம்ம வந்து எடுக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இவனுக்கு நமக்கு பகை இருக்கு. ஸோ அப்படி பகை இருக்கும்போது இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகத்துல வந்து போய் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, குற்றம் தானே. அது நீங்க கேட்குற கேள்வி வந்து கரெக்ட். சதீஷ் மாதவன் வந்து தேவையில்லா இதுல வந்து ஈடுபட்டு இருந்தா கூட சதீஷ் மாதவனுடைய பிரச்சனை இருக்கணுமே தவிர பாவம் ஒரு பெண்ணுக்கு பார்க்காம கூட வந்து இங்க வந்து கொலை செஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிக்கத்தக்க ஒரு அது ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி இது வந்து பழிக்கு பழி, அவ்வளவுதான். உடனே வந்து அதாவது வந்து ஒரு நம்ம வந்து இப்போ மனிதர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஒன்று மது, அப்படி இந்த கேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி. அது என்ன, மிருகங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்குமே தவிர ஒரு உயிரை வந்து இன்னொரு உயிரை வந்து எடுக்காது. தன் இனத்துக்குள்ள இருக்கிற ஒரு உயிரை வந்து எடுக்காது, வேற ஒரு இனத்தை தான் போய் வேட்டையாடும். இப்போ புலி இருக்கு அப்படின்னா மானை தான் வேட்டையாடும். ஸோ பூனை இருக்குன்னா எலியை தான் போய் வேட்டையாடும். இப்படி தான் வந்து வேட்டையாடுமே தவிர உணவுக்காக தான் அதுவும் வேட்டையாடுதே தவிர பழிக்கு பழின்றது வந்து விலங்குகள் கிட்ட கூட வந்து கிடையாது. ஆனா மனுஷன் கிட்ட வந்து இப்படி வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க நமக்கு ஒரு ஆறறிவு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களே வந்து பண்ணுறது வந்து தப்பு. ஒரு உயிர் எடுக்கிறதுனால நமக்கு என்ன வந்து கிடைக்க போகுது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலை குற்றம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரன் ஒருத்தரை வந்து ஏதோ ஒரு கும்பல் வந்து கொலை செஞ்சிருக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன தப்பிச்சுட்டு போயிடுவாங்களா? தப்பிச்சுட்டு கண்டிப்பாக போக மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். சட்டம் அவங்களுக்கு உண்டான தண்டனையை வந்து கண்டிப்பாக வந்து வழங்கும். அதே மாதிரி இப்போ அந்த தாயை வந்து கொலை பண்ணிட்டாங்கல்ல, அந்த கொலை பண்ணதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் யாரை கொலை செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான தண்டனை வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கும். இது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, காவல்துறையில் வந்து முடிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லை அவங்க வந்து பேசி முடிச்சுட்டு இருந்திருக்கலாம். அதாவது ஒரு எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் பேசி அது பிரச்சனைகளை வந்து சமாதானப்படுத்திக்கலாம். இப்பெல்லாம் என்னன்னா ஒன்று நீ பெரியவனா நான் பெரியவனா. சார் என்னுடைய இறுதியான கேள்வியுமா தான் சார், சமீப காலத்துல நம்ம எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்க்க முடியுது என்னன்னா ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்னால கொலை, முன்பகை காரணமா கொலை அப்படின்னு நிறைய நம்ம செய்திகளை கண்கூட பார்க்க முடியுது சார். அதுவும் எடுத்த உடனே கொலை பண்ணிடுறது. இவ்வளோ வருஷம் வந்து சண்டை போயிட்டே இருந்தது, கொலை பண்ணிட்டேன், அவங்க வீட்டில் அவங்க சாவாங்க, இவங்க வீட்டில் இவங்க சாவாங்க அப்படின்னு தொடர்ந்து நிறைய கொலைகளை வந்து பார்க்க முடியுது சார். இதற்கு என்ன அடிப்படை காரணமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அடிப்படை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றான்றது தான் வந்து தெரியுது. அதாவது மறுபடியும் வந்து அறிவு சமுதாயமாக இருக்கிற ஒரு நிலைமை வந்து மாறி மறுபடியும் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறிவு வந்து மங்கி போயிட்டு மறுபடியும் பழைய காலத்து மிருகத்தினுடைய ஸ்டைலுக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கிற நிகழ்வுகள். நீங்கள்லாம் சொல்றதெல்லாம் வந்து இது இன்னைக்கு வந்து நடக்கிற கொலைகள் இதெல்லாம் வந்து பார்த்தா மறுபடியும் நம்ம வந்து அறிவு சமுதாயமா மாறணும். நம்ம அறிவு தான் வந்து பெருவணுமே தவிர ஒரு பழிக்கு பழி இல்லை கொலைக்கு கொலை இது மாதிரி இருந்தால் போகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயம் இருக்காது. மனித சமுதாயம் இப்படியே வந்து போயிட்டுனா ஒருத்தன் இன்னொருத்தனை வெட்டுறான், இன்னொருத்தன் வெட்டுறான், இவன் வந்து வெட்டினதுக்காக இன்னொரு 10 பேரை வந்து வெட்டுறான். ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்? இப்போ அந்த குடும்பங்கள் என்ன ஆகும்? அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் என்ன ஆவாங்க? அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் என்ன ஆவாங்க? குழந்தைனுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும்? இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டு வந்து உள்ளே போயிட்டுருங்க. உள்ளே போன பிறகு உங்கள் குடும்பத்தை யார் பார்ப்பா? உங்கள் குழந்தைகளை யார் பார்ப்பா? அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும்? நாளைக்கு அவங்களெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு என் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டான், அதனால் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் தானே. எத்தனை குழந்தைகள் அழறாங்க, எத்தனை தாய்மார்கள் அழறாங்க. குடும்பத்து தலைவனாக வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பாக வந்து எடுத்துக்கிட்டு குடும்பம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது தவறு செய்யக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுமே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, நமக்கு ஒரு தாய் இருக்குது, நமக்கு ஒரு மனைவி இருக்குது, நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, இதெல்லாம் வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுடையது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொலைகளை வந்து தவிர்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வர்றதுக்கு உண்டான காரணங்களாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காரணம் ஒன்று தான், சுய நினைவில் இருக்கும்போது கொஞ்சமாச்சும் யோசிப்பான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மது அப்படின்றது வந்து ஒன்று உள்ளே போச்சுன்னா இவங்க தான் வந்து தன்னை மறந்துடுறாங்க, என்ன பண்ணுறதுன்றதே தெரியல, யோசிக்கிறது வந்து முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த மதுவில் இருந்து இப்போ வந்து மதுவில் இருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து கொஞ்சம் செஞ்சு இவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இளைய சமுதாயம் வந்து இதுலேருந்து மீண்டு வரும். இதில் வந்து இந்த கொலைகளில் வந்து இதெல்லாம் கூட பார்த்தா கூட எல்லாருமே வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 வயசு 30 வயசு இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டுறாங்க. இப்படி வந்து மாட்டும்போது அவங்களுக்கு என்ன வாழ்க்கை என்னன்னு தெரியுமா, இல்லை என்ன ஒன்றுமே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மது குடிச்சிட்டு இந்த மாதிரி நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்கிற நிலைமைக்கு வந்து போகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போகும்போது அவனுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிறான், அவனுடைய எதிர்காலத்தை தொலைச்சிக்கிறான். கடைசியில் வந்து எங்கே போய் நிற்பான்? ஜெயில் தான் வந்து நிற்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையை வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா வெளியில் இருக்கிறது தான் வந்து பார்க்கணும். குற்றங்கள்ல இருந்து நம்ம வந்து வெளியில் இருக்கணும். குற்றங்களுக்குள்ளே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது நரக வாழ்க்கை. அது வந்து நீ வந்து வெளியில் இருக்கிற வரைக்கும் நீ வந்து நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லிக்கலாம். உள்ளே வந்து ஒரு குற்றம் செஞ்சு நீ உள்ளே போயிட்டு அப்படின்னு சொன்னால் உன் மேலே வந்து பார்க்கப்படுகிற பார்வையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிடும். ஈவன் கோர்ட்டில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்றம் செய்யும்போது நீ பெயிலில் வந்து எப்படியோ ஒரு தடவை தெரிஞ்சோ தெரியாமல் அங்கே வந்து என்ன பெயிலில் வந்து கேட்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சுட்டான் அவனுக்கு வந்து வெளியில் விடுங்க இனிமேல் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க பெட்டிஷனில் எல்லாமே. ஓகே. ஒன்று. இதுவே வந்து பல குற்றங்கள் வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டு கூட வந்து பெயில் கொடுக்குறது இல்லை.
எல்லாமே வந்து வெளியில வந்து இந்த சமுதாயம் வந்து தெரிஞ்சுக்கணும். தப்பு செய்யறவங்க வந்து யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு குற்றம் வந்து செய்யறீங்க, அப்புறம் மறுபடியும் இன்னொரு குற்றம் செய்யறீங்க அப்படின்னா, ஒரு குற்றம் செய்யும்போது வந்து சீக்கிரமா நீங்க பெயில்ல வந்திருப்பீங்க. இன்னொரு குற்றம் செய்யும்போது நீங்க வந்து பெயில் அப்ளிகேஷன் பெயில் போட்டா கூட பெயில் அவ்வளவு சீக்கிரமா வந்து கிடைக்கிறது இல்லை. அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, மறுபடியும் குற்றங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீ நீ உனக்கு வந்து பெயில் கொடுத்தா நீ வந்து போயிட்டு வெளில போயிட்டு மறுபடியும் ஒரு குற்றம் செஞ்சுட்டு மறுபடியும் உள்ள வருவேன், உனக்கு எதுக்கு பெயில், பேசாமல் நீ உள்ளே ஏறு அப்படின்னு தான் வந்து நீதிமன்றங்கள் கூட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ தேவையில்லாமல் ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் வந்து தப்புகள் வந்து செஞ்சுட்டு போனால் கொலைக்கு கொலை, பழிக்கு பழி, இந்த மாதிரிலாம் போனால் வாழ்க்கை வந்து நரகத்தில் வந்து தான் போய் தான் விழுந்துருவோமே தவிர நல்ல ரூட்ல வந்து நல்ல ஒரு பாதையை நோக்கி நம்ம போடுறதில்ல. அறிவு சமுதாயமா மாறணுமே தவிர இளைஞர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அறிவு சமுதாயமா மாறணும், தன் குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வந்து இந்த வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மது, இந்த மாதிரி பழிக்கு பழி, நான் பெரியவனா நீ பெரியவனா, இல்லை நான் தான் பெரிய ரவுடி அப்படின்றது, நான் தான் பெரிய ஹீரோ, இந்த ஈகோ பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இல்லாம நல்ல விதமா சிந்திச்சு நல்ல ரூட்ல பயணிச்சாங்கன்னா அவருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், இந்த சமூகமும் நல்லா இருக்கும். சார், தூத்துக்குடியில முன் விரோதம் காரணமா நடந்த 2 கொலைகள் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. வணக்கம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF.